வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் நம்ம ஜானம்மா நம்ம இலக்கியாவை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம இலக்கியா எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம ஜானம்மா நம்பணுங்க. இப்போ நம்ம இலக்கியா என்ன செய்ய போகிறாங்க, நம்ம ஜானம்மாவை நம்ப வைக்கிறதுக்காக நம்ம ஜானம்மா ஒரு சின்ன குழந்தை மாதிரிங்க. அடம் பிடிக்கிறதுல எந்த விஷயத்துலையும் இருந்தாலும் நம்ம ஜானம்மா அப்படி தான் இருக்காங்க. இது வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைரவி சொல்லால நம்ம ஜானம்மா ரொம்பவே அவங்க சொன்னதை எல்லாமே ஏற்றிக்கணும் மண்டியில். அவங்க சொன்னதை வச்சு நம்ம இலக்கியா தப்பான செயலை செய்கிறாங்க. என் மகனை பறிக்க பார்க்குறா, எங்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறா அப்படின்ட்டுலாம் நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது நடக்க போகிறதில்ல. நம்ம இலக்கியா எப்படியாச்சும் நம்ம ஜானம்மாவை சமாதானம் படுத்திடணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி நாடகம் ஆடிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது இந்த பைரவி தான் அப்படின்றது நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வந்துடுச்சு. அதை போயிட்டு இந்த பைரவி கிட்ட போயிட்டு, என்ன மேடம் நீங்கள் தான் இதை எல்லாம் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் இந்த பைரவிக்கும் பெரிய ஷாக்கு. என்னடா இது உண்மையாக கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வசந்த் இருந்துட்டு வீடியோவாக எடுத்து அமிச்சாங்க. ஆனால் வாய்ஸ் கேட்கல, அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த வாய்ஸு கேட்காத வீடியோவை வச்சுட்டு நீ எப்படி கண்டுபிடிக்குவ, நான் என்ன பேசுனேன்னு உனக்கு தெரியுமா, நான் என் பிள்ளையோட வாழ்க்கையை இப்படி கெடுக்கிறதுக்கு பார்த்தேடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி சமாளிக்கிறாங்க. ஆனால் நம்ம இலக்கிய ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அங்கே ஹாஸ்பிட்டலில் லட்சக்கணக்கில் காசு கொடுத்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னீங்கல்ல, அப்போவே நீங்கள் தான் இதை செஞ்சுருப்பீங்கன்றது எனக்கு நம்பிக்கையே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த பைரவி ரொம்ப தீவிரமாக பேசுகிறாங்க. என் பிள்ளையும் கௌதமியும் ஜானம் அண்ணி எல்லாரையுமே பிரிச்சிடுவேன், நீ யாரையுமே நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு இந்த பைரவி பேசுவோம். நம்ம இலக்கியாவுக்கு சரியான கோவம் வந்துருச்சுங்க. அங்கே இருந்த கேனை எடுத்து அடிக்கிறதுக்கு போகிறேங்க. இங்கே பாருங்க, பெரியவங்கன்ட்டு நான் பார்க்குறேன், இல்லைன்னு வச்சுக்கேன் சாமியாக அடின்னு அடிச்சு விடுவேன் அப்படின்ட்டு நம்ம இலக்கியா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இந்த பைரவி செம்ம ஷாக்காக, என்னடா இது இவ அடிக்கிறதுக்கே வரல, அடிச்சிருவாளோ அப்படின்ற பயம் தான் இந்த பைரவிக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இந்த பைரவியை மிரட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானம்மா வழுக்கு கழுவுறதுக்காக எடுத்துட்டு வராங்க. அந்த சமயத்தில் நம்ம ஜானம்மா மேலே பாசம் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம இலக்கிய சாதாரணமாக அந்த வழுக்க வாங்குறாங்க. இங்கே கொடுங்க நான் கழுவி தரேன்னு சொல்கிறேங்க. எண்ணெயெல்லாம் கீழே ஊற்றிடுது. உடனே நம்ம ஜானம்மா இங்கே பாரு, வீடு பக்கம் விடு, ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜானம்மா நம்ம இலக்கிய மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இது மாதிரி நொடிச்சிட்டு பேசுகிறாங்க. நம்ம இலக்கிய ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எப்படியாச்சும் நம்ம ஜானம்மாவை மாற்றணும். நம்ம ஜானம்மா இந்த மாதிரி இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக நம்ம இலக்கியாவை புரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமுக்கும் புரிய வரும். வாங்க என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப்